ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே சொல்லிக்கிறேங்க. இன்றைக்கி வந்து பருப்பு பாயசம். ஆடி அமாவாசை வந்து நமக்கு கிடையாது. ஒரு வருஷாந்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். அதனால் வந்து இன்றைக்கி வந்து சாமி கும்பலனாலும் சரி, கொஞ்சம் ஸ்வீட்டு சாப்பாடெல்லாம் செய்யும்போது ஸ்வீட் செய்யலான்ட்டு ரொம்ப நாளாக ஒரு கிரேவிங் சொல்லுவேன்ல, ஏதாவது இந்த பிரியாணி கிரேவிங் அந்த மாதிரி இன்றைக்கி பாசிப்பருப்பு சேமியா பாயசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாசிப்பருப்பு வந்து ஒரு கப்பு. ரொம்ப போட்டாலும் அது வந்து கட்டியாயிரும், சாப்பிட்றதுக்கும் சீக்கிரம் ஆளுகளும் இல்லை அப்படின்ட்டு அளவாக ஒரே ஒரு 1/4 கப் மட்டும் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேங்காய் பால் விட்டு செஞ்சுக்கலாம், பால் வேண்டான்னு சொல்லிட்டு தேங்காய் பால் பண்ணிக்கலான்ட்டு ஒரு அரை மூடி தேங்காயை வந்து நான் துருவி அதை நல்லா அடித்து பால் ஃபஸ்ட்டு பால் 2ஆம் பால்னு எடுத்திருக்கேன். இப்போ அந்த குட்டி கப்பில் இந்த கப்பில் காமிக்கிறது வந்து ஏலக்காய் கூட சேர்த்து தான் அடிச்சிருக்கேன் தேங்காயோட. அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் ஏலக்காய் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதனால் ஒரு 6-7 ஏலக்காவே போட்டு நான் அது தாராளமாகவே போட்டு தேங்காய் கூட அடிச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு பால் 2ஆம் பால்னு எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் நம்ம கொஞ்சமாக கரண்டி வச்சு இது பண்ணாலே மசிஞ்ச மாதிரி ஆயிரும் பாசிப்பருப்பு. ரொம்ப மசிக்க வேண்டாம். இல்லை ஒரு சின்ன ஒரு பிஞ்சு வந்து உப்பு போட்டிருக்கேன். அது வந்து சுகரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துறது பண்ணியாச்சு. அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு இந்த கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நான் வந்து துருவின வெல்லம், மண்டை வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இது சுகர் போட்டும் செய்வாங்க. எனக்கு வந்து நம்ம வீட்டில் மண்டை வெல்லங்கிறது இந்த உருண்டை வெல்லமாக இருக்கும் இல்லைங்க, அதுதான் மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க இங்கே. அதை வந்து நான் சொன்ன மாதிரி பொடிச்சு வச்சுருப்பேன். முதலே பொடிச்சு வச்சுருவேன் பாட்டிலில். அது வந்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ அதில் வந்து 1/4 கப் மாதிரி தான் எடுத்து, நம்ம வீட்டு இனிப்பு கம்மியாக தான் வேணும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டாச்சு. போட்டு கொஞ்சம் மீடியம் இதில் வச்சுட்டு அது ஒரு அடுப்பில் போட்டு கொஞ்சம் சேமியா கலந்துக்கலாம், சேமியா போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக சேமியா எடுத்திருக்கேன். இது ஃபேவரேட் சேமியா தான். இது கொஞ்சம் உடஞ்சி வராது, குழஞ்சும் போகாது. அதனால் அந்த சேமியா எடுத்து கொஞ்சமாக கட் பண்ணி ஒரு லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் மாதிரி நெய் விட்டு அது வந்து ரொம்ப கருகிராமல் வறுத்தாச்சு. இதை வறுக்கிற பாத்திரத்துலேயே நம்ம வந்து நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து அடுத்தது இதில் போட்டுக்கலாம். அந்த வறுத்தது வந்து நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே கடாயில் வந்து கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம், அதாவது உலர் திராட்சை வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பாயசத்தை வந்து அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நல்லா கொதித்து வரணும். நம்ம 2ஆம் பால் தான் விட்டுருக்கோம், அதனால தான் மீடியம் வச்சுட்டே பண்ணுங்கள், இல்லைன்னா பால் திரிஞ்சு போன மாதிரி ஆகும். ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் பாசிப்பருப்பு வந்து அதோட தன்மையே வந்து உங்களுக்கு தெரியும். சமையல் இதில் இப்போ இது பண்ணாலும் கட்டியாகும். அதனால தான் ஒரு 5 ஸ்பூன் மாதிரி தான் பாசிப்பருப்பு, 1/4 கப்பு தான். ஆனால் உங்களுக்கு வந்து இது நல்லா கட்டி ஆயிரும், கடைசியில் பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியை விட உங்களுக்கு கடைசியாக இருக்கும்போது சூப்பராக இருக்கும். இது வெல்லத்தோடு சேர்ந்து வேறு எதுவுமே இல்லாமல் 2ஆம் பாலில் வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. நான் வந்து இடையில சேமியா போட்டிருக்கிறேன் இல்லையா, அந்த வறுத்த சேமியா சேர்த்துனதுனால அதை மட்டும் வெந்துருச்சான்னு பார்த்துருக்கேன். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா இதாக இருக்கும். அந்த வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்தாச்சு. அது இப்போ அடுப்புலேருந்து எடுத்து இறக்கி வச்சாச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிற பாயசம் தாங்க. தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு பருப்பு வேக வச்சுட்டா போதும், 10 நிமிஷம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருந்தேன். ஏன்னா முதல் பால் விடுறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பாலில் முதல் பால்னு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது விடுறதுக்கும் போது கொஞ்சம் சூடு இல்லாமல் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஆற வச்சு மூடி வச்சுட்டு போயிருந்தேன் ஒரு ஆற வைக்கிறதுக்காக. இப்போ அந்த முதல் பாலும் விட்டாச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக ஆயிரும். அதனால தான் உங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது நம்ம டேஸ்ட் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை, அந்தளவுக்கு கரெக்டாக இதே அளவில் போட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் நம்ம இனிப்பு கம்மியாக போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தேவையாக போட்டுக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போது வந்து சர்வ் பண்ணியாச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. வேறு ரெசிபியோடு நாளைக்கு சந்திக்கலாம். டாட்டாங்க.